சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம விஜயா இருந்துட்டு மனோஜுக்கு கல்யாணம் ஆகாத பொண்ணை பார்த்து தான் நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், அதுவும் நல்ல பணக்கார பொண்ணை போயிட்டு பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முடிஞ்சால் ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் சொல்லிட்டு அங்கேருந்து மாசா கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம மனோஜ் இருந்துட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு காரில் தான் போவேன், நானே தான் காரை ட்ரைவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷம் இருந்துட்டு வேண்டான்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, ஆனால் அவர் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பக்கத்தில் திரும்பி பார்க்குறாங்க, போலீஸ் வருது. அதனால் சந்தோஷ் நைஸாக எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் போலீஸ் இருந்துட்டு குடிச்சிருக்கியா முதல்ல இதை ஊது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணின்னு ஒரு கான்ஸ்டபிள் இருக்காங்க. ரோகிணியா ஏற்கனவே கல்யாணம் ஆகி திருப்பியும் அந்த கல்யாணத்தை மறித்து வேறு ஒரு கல்யாணத்தை பண்ணி இப்போ அவனை சீரழிச்சிட்டு போனேன், உன்னெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கான்ஸ்டபிள் ஒரு பக்கம் ஓன்னு அழுந்துட்டுருக்காங்க. எனக்கு இன்னும் ஒரு தடவை கூட கல்யாணமே ஆகலை, இதை 4 பேர் கேட்டால் என்னை யார் மேடம் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அழுந்துட்டுருக்காங்க. சரியான நேரத்தில் முத்து ரோகிணியை பற்றின விஷயத்த சொல்லிடுறாங்க. சில பொண்ணுங்க இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனோஜை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக சிந்தாமணி பிளான் போட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. ரோகிணி அதுக்கு அடுத்ததாக என்னோடய திங்ஸ் எடுத்துகிட்டு போகிறதா சொல்லிட்டு வராங்க. விஜயா இருந்துட்டு நானே தூக்கி எறிகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனாவுக்கு டவுட் வேண்டாம் அத்தை, இதில் ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சிந்தாமணி இருந்துட்டு நான் பிளான் போட்ட மாதிரி விஜயா தானே தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் சிந்தாமணி நினச்ச மாதிரி விஜயா தான் எல்லா பொருளையும் தூக்கி போடுறாங்க. ஆனால் மீனாவுக்கு டவுட் போகவே இல்லை. ஏதோ ஒரு சந்தேகமாக இருக்குது. என்றைக்கும் இல்லாது இன்றைக்கி திங்ஸை கேட்குறாங்க. ஏதோ தப்பாக முடிவு போது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி மீனாக இருந்துட்டு நம்ம ஸ்ருதிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.